வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற மாபெரும் பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இன்றைக்கு அந்த பிரகடனம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் அந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எதற்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது, இதை பற்றித்தான் நாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். மொழி திணிப்பிற்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது, தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுகிறது, ஆளுநருடைய அத்துமீறல்களுக்கு எதிராக போராடுகிறது. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு மட்டுமல்ல கடந்த சில வருடங்களாக கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நீட். இன்றைக்கு அந்த நீட் தேர்வுக்கு எதிராக மீண்டும் ஒரு மாபெரும் போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். முக்கியமாக அதாவது சமீபத்தில் நடந்த அனைத்து சட்டமன்ற கட்சிகள் கூட்டத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை இந்த விஷயத்தில் திமுக நடத்தும், திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடத்தும் என்ற பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். அதாவது தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு கோருகிற தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் நிராகரித்துவிட்ட நிலையில் போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய, முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவுகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை இப்போது நடத்தவில்லை. அதாவது எப்போதெல்லாம் நுழைவுத் தேர்வு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போதெல்லாம் திமுக அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் எதிர்த்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு அனைத்து வகையான நுழைவுத் தேர்வுகளுக்கும் எதிரான சட்டத்தை கலைஞர் இயற்றினார். அந்த வகையில் அன்றைக்கு நீட் போன்ற தேர்வுகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த சட்ட போராட்டத்தை திமுக நடத்தியிருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் நீட்டிற்கு அனுமதி அளிக்கக்கூடிய, நீட்டை சட்டமாக்கக்கூடிய அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் நீட் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது. அது நடைமுறைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். அவர் அன்றைக்கு ஒன்றிய அரசுடன் மிக நெருக்கமான ஒரு கூட்டணியை பாராட்டி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில்தான் நீட் என்பது தமிழ்நாட்டிற்குள்ளும் நுழைந்தது. ஆனால் நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கடும் போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்திய அளவில் இந்த போராட்டம் வெவ்வேறு தளங்களை எட்டியிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு மாநில கல்வித் திட்டத்திற்கு எதிராக இந்த நீட் தேர்வு இருக்கிறது. மாநில கல்வித் திட்டத்தில் படித்த அரசு பள்ளி மாணவர்கள், அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைக்கிறது. அதனுடைய கணிசமான பகுதி கேள்விகள் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்திலேயே இல்லாதவை என்ற வகையில்தான் முற்றிலுமாக தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி மட்டுமல்ல, கோச்சிங் சென்டர்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும், கோச்சிங் சென்டர்களில் படிக்கக்கூடியவர்கள் மட்டுமே, அதற்கான வசதி படைத்தவர்கள் மட்டுமே இனிமேல் அந்த மருத்துவர்களாக முடியும் என்ற நிலையும் உருவாக்கப்பட்டதை எதிர்த்து திமுக போராடி கொண்டிருக்கிறது என்றால், இந்தியாவின் பல பகுதிகளில் நடந்த நீட் முறைகேடுகள், மிக மோசமான முறைகேடுகள் என்பது, இந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்கிற குரலை இப்போது திமுக அன்றைக்கு எழுப்பிய குரலை இன்றைக்கு பல மாநில அரசுகள் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன, பல மாநில கட்சிகள் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, நீங்கள் இந்த ஓப்பன் கோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த பொதுவான கோட்டாவில் எந்த மதிப்பெண்ணுமே பெறாதவர்கள் நீட்டில் பணம் கொடுத்து அந்த இடங்களை பெற முடியும் என்பது மருத்துவ அமைப்பையே முற்றிலுமாக சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு நீட்டிற்கு எதிராக இன்றைக்கு விலக்கு கோரி அந்த நடத்துகிற போராட்டம், அது இந்தியா முழுமைக்கும் மருத்துவ கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும், ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும், பணம் மிக்கவர்கள் தான் படிக்க முடியும் என்கிற அந்த நிலையை எதிர்த்தும் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வெல்லும். நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தின் வழியாக தமிழ்நாடு பெறப்போகிற இந்த வெற்றி என்பது அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வெற்றியாக அது அமையும் என்பதை இந்த இடத்தில் உறுதிபட கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏப்ரல் 14 அல்லது சித்திரை 1 என்பது தமிழ் புத்தாண்டு என்று சிலர் நம்புகிறார்கள். இல்லை, புத்தாண்டு அப்படி சித்திரையில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது இன்னொரு பக்கத்து வாதம்.
ஆனால் நம்மை பொறுத்தளவு ஏப்ரல் 14க்கு ஒரு மிகப்பெரிய முதன்மை உண்டு. அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் என்பதுதான். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே ஆண்டு ஒரே மாதத்தில் பிறந்தவர்கள். பிறந்த இடங்கள் வேறு, பிறந்த தேதிகள் வேறு. புதுவையிலே புரட்சி கவிஞர் பிறந்தார். அது 1891 ஏப்ரல் 29. அதற்கு 15 நாள்களுக்கு முன்னால் ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்தார். அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறப்பு என்பது பிறந்திருக்கிற கோடிக்கணக்கான குழந்தைகளில் ஒருவர் என்கிற அடிப்படையிலே அல்ல, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பிறப்பு என்று சொல்ல வேண்டும். அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதர், அவர் வாழ்நாளில் செய்த அந்த செயல்கள், அவருடைய போராட்டங்கள், காலம் முழுவதும் அவர் மக்களுக்காக உழைத்த உழைப்பு, இவைகளெல்லாம் ஒரு நாளும் நாடு மறக்காது, மறக்கக்கூடாது. அவர் பட்டியலின மக்களுக்காக மட்டுமே பாடுபட்டார் என்று சொல்லுவதும் கூட சரியான செய்தி அல்ல. அவர் மகர் என்கிற ஒரு சமூகத்திலே பிறந்தார். அது மிக கொடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகம்தான். அதனுடைய பாதிப்புகள் அவருக்கு உண்டு. எனவே அந்த மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து அவர் போராடினார். அது உண்மைதான். எப்போதும் மற்றவர்களும் அந்த பட்டியலின மக்களினுடைய எழுச்சிக்காக, அவர்களினுடைய விழிப்புணர்வுக்காக போராடலாம். இருப்பினும் கூட காயப்பட்டவர்களின் போராட்டத்துக்கும் மற்றவர்களின் போராட்டத்துக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு உண்டு. கவிஞர் இன்குலாப் தான் சொல்லுவார், என்னதான் இரண்டும் சிவப்பாக இருந்தாலும் கூட சிவப்பு மையும் காயத்திலிருந்து வழிகிற இரத்தமும் வேறு வேறு என்று சொல்லுவார். காயத்திலிருந்து வழிகிற அந்த இரத்தம், அந்த காயம், அந்த வலி பட்டவனுக்குத்தான் தெரியும். எனவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார் என்றாலும் எதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் அவர்களுக்காக மட்டுமே உழைத்தார் என்பது அவரை மிகவும் குறுக்கி பார்ப்பதாக அமையும். அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்காகவுமே குரல் கொடுத்திருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசியிருக்கிறார், பெண்களுக்காக பேசியிருக்கிறார். 1951 ஆண்டு அவர் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதா என்பது பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற வரையில் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அவர் ஒரு விரிந்து பரந்த பார்வையுடையவர். அதே நேரத்தில் இந்து மதம் என்பதுதான் இந்த சாதிகளினுடைய தொகுப்பாக இருக்கிறது, சாதிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது. சாதி என்பதுதான் அடுக்குகளாக பிரிந்து ஒடுக்குமுறைக்கு வழிவகுக்கிறது என்று புரிந்து கொண்டதால் இந்த சாதியை ஒழிக்க வேண்டும், அல்லது நான் இந்து மதத்தை விட்டு லட்சக்கணக்கானவர்களோடு வெளியேறுவேன், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று 1935 ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அப்படி அவர் அறிவித்ததும் பல்வேறு மதங்களிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு வந்து விடுங்கள், நீங்கள் சமண மதத்துக்கு வந்து விடுங்கள் என்று பலரும் அழைப்பு விடுத்தார்கள். அவர் தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டே இருந்தார். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த மாற்றமும் வரவில்லை என்பதால் 1956 அக்டோபர் மாதம் லட்சக்கணக்கானவர்களுடன் அவர் சொன்ன மாதிரியே அத்தனை மக்களோடு அவர் பௌத்தத்தை தழுவினார். எனவே அவர் கொள்கையிலே கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். நல்ல வாய்ப்பாக என்ன ஆயிற்றென்றால், அவர் இறந்து போனது டிசம்பரில் 1956 இறந்தார். அதற்கு 1.5 மாதங்களுக்கு முன்னால் தன் வாக்கை அவர் நிறைவேற்றிவிட்டார் என்பதையும் பார்க்கிறோம். எனவே கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள். யாரோ ஒரு சிலர் பிறக்கிற போது இந்த உலகம் மறுபடியும் புதிதாய் பிறக்கிறது. அது வேறு யாருக்கெல்லாம் பொருந்துமோ பொருந்தாதோ, அண்ணல் அம்பேத்கரின் பிறப்புக்கு மிக மிக பொருந்தும். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஏப்ரல் 14. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.